ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இஸ்திக்ஃபார்களில் மிக முக்கியமான தலை சிறந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற ஒரு துஆவை, ஒரு இஸ்திக்ஃபாரை நமக்கு கற்றுத் தந்தார்கள். இவ்வளவு ஒரு அழகான ஒரு இஸ்திக்ஃபார் என்றா அந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை காலையிலையும் மாலையிலையும் ஓதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள். ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இந்த சையதுல் இஸ்திக்ஃபார யாராவது காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் அவருக்கு ஏதாவது நிகழ்ந்தால், அவர் வஃபாத்தானால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகும். மாலையில் ஓதினவர் அது காலையில அவர் விடியும் வரைக்குமான கால பகுதியில அவருக்கு ஏதாவது நிகழ்ந்து அவர் வஃபாத்தானார்னா அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகும் என்ற ரிவாயத்தின் கருத்தின் அடிப்படையில ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை, இந்த துஆவை, இந்த இஸ்திக்ஃபாரை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு விடயத்தை நாம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அஹத், ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவுடைய தினம் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம். ஜும்ஆவுடைய குதுபா இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு உபதேசமே தவிர வேற எதுவும் அல்ல. ஜும்ஆவுடைய தினத்தில் இந்த குதுபாவில் நாம் இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹுடனான இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தி இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நாம் வாழ வேண்டும், தக்வாவுடன் வாழ வேண்டும் என்ற இந்த வசியா கூறப்படலண்டா, முன்வைக்கப்படலண்டா, வசியத்தில்லண்டா குதுபா சிஹத்தாகாது. அந்த சையதுல் இஸ்திக்ஃபார்ல அல்லாஹ் இடத்துல நாம் என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பி. யா அல்லாஹ் என்னுடைய ரப்பி என்றா என்னுடைய அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடிய நீதான், என்னை பராமரிக்கக்கூடிய நீதான், எனக்கு நோய் வந்தா எனக்கு நோயிலிருந்து ஷிஃபாவை தரக்கூடிய நீதான், உணவளிக்கிற நீதான் என்னுடைய சஸ்டெய்னர், யா ப்ரொவைடர், ப்ரொடெக்டர் என்ற அனைத்தும் நீதான் என்னுடைய ரப், நீதான் என்னுடைய எஜமான். அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேற யாருமே இல்லை, வேற எந்த ஒரு இலாஹும் இந்த உலகத்தில் இல்லை. யா அல்லாஹ் வேற எந்த ஒரு இலாஹும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த், அவங்க வேற ஏதாவது இலாஹா நம்பினால் அது உண்மையான இலாஹ் அல்ல, அது ஒரு மாயம். தவிர உண்மையான ரப் அல்லாஹ் மாத்திரம் தான். லா இலாஹ இல்லா அன்த் அன்த ஹலக்தனி, யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய், என்னை படைத்தவன் என்னுடைய ஹாலிக் நீ. அன்த ஹலக்தனி வ அன அபுதுக், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக, உன்னுடைய அடியானாக இருக்கிறேன். நான் வேற யாருடைய அடிமையாக அல்ல இந்த உலகத்துல வாழ்றேன். யா அல்லாஹ் நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை. யா அல்லாஹ் இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு பக்கம் அல்லாஹுடனான எங்களோட ஒப்பந்தம், நான் சொல்றேன் யா அல்லாஹ் நீதான் என்னுடைய எஜமான் என்று சொல்றதோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்லேவரி, மற்ற எல்லா அடிமத்துவத்திலிருந்தும் நாம் நம்மை தூய்மையாக்குறோம். யா அல்லாஹ் வேற யாருக்குமே நான் அடிமை இல்லை. வ அன அப்துக் வ அன அலா அஹ்திக், யா அல்லாஹ் இந்த உலகத்துல எனக்கு யாருடன் ஒப்பந்தம் இருந்தாலும் அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான். எனக்கும் என்னுடைய பெற்றாருக்குமான உறவு ஒப்பந்தம் உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான். எனக்கும் என்னுடைய சகோதரருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம், அந்த குடும்ப உறவு இருக்குதே, அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான். வ அன அலா அஹ்திக், உன்னுடன் நான் ஒரு ஒப்பந்தத்துடன் இருக்கிறேன். வ வஅதிக மஸ்ததஅத், யா அல்லாஹ் ஏண்டிய அளவு இதுதான், எனக்கு எவ்வளவு ஏழுமோ யா அல்லாஹ் அந்த அளவு இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிபந்தனையையும் பூர்த்தி செய்ய நான் முயற்சிக்கிறேன். வ வஅதிக மஸ்ததஅத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத், யா அல்லாஹ் இதுல மிக முக்கியமான என்னுடைய செயல்களுடைய தீங்கை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய செயல்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல எங்களுக்கு ஏதாவது தீங்கு உண்டாதா இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில தான் அது நடக்குது. ஆனா அது எங்களுடைய செயல்களுடைய விபரீதம். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத், யா அல்லாஹ் என்னுடைய செயல்கள், என்னுடைய செயலுடைய விளைவினால எந்த தீங்கு இருக்குதோ அந்த தீங்கை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி
மிக முக்கியம். யா அல்லாஹ், நீ என் மீது செய்திருக்கிற நிஅமத்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் அங்கீகரிக்கிறேன் யா அல்லாஹ், அதை நான் எக்னாலேஜ் பண்றேன் யா அல்லாஹ், அதை எக்னாலேஜ் பண்றேன். அதிகமாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பெரிய பாவம் என்னன்னா, அல்லாஹ் எங்கள் மீது செஞ்சிருக்கிற நிஅமத்தை நாங்க அதை இனம் காணாம அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாதவர்களாக வாழ்றது. நாங்க மற்றவங்களை பார்க்கிறோம், எங்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்துல செய்திருக்கிறார். காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களோட உடல் ரீதியான எங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற நிஅமத்தை ஒவ்வொன்றையும் நாம் இனம் காண வேண்டும், ரெகக்னைஸ் பண்ண வேண்டும். இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார்ல அதுதான் சொல்றோம், அபூஉ லக பிநிஅமதிக அலைய. யா அல்லாஹ், என் மீது நீ செய்த அந்த நிஅமத்தை நான் யா அல்லாஹ் ரெகக்னைஸ் பண்றேன், எக்னாலேஜ் பண்றேன், அதை அங்கீகரிக்கிறேன் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் அதை நம்பி அதை உறுதியாக நான் யா அல்லாஹ் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் யா அல்லாஹ். வ அபூஉ பிதம்பி. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய தவறுகள் குற்றம் குறைகளை யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் ஒரு பாவி யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு பாவிக்கு ஒரு பாவம் செய்த காரணத்தினால அல்லாஹ்வுடைய அதாப் வராது. அவன் பாவம் செய்து தௌபா செய்ய மறுத்து பாவம் செய்து அவன் அதனால அவன் பெருமை அடைகிறான். இல்ல, நான் பாவம் செய்யல, நான் சொன்ன என்ன என்று ஜஸ்டிஃபை பண்றது இருக்குதே, அதான் அல்லாஹ் அதான் விரும்புறான். இல்ல, ஒரு பாவம் செய்யும் போது அதனால் அவன் உணர்ந்து அந்த பாவத்துல தௌபாவின் பக்கம் மீளும் போது அல்லாஹ் அந்த அடியான நேசிக்கிறான். தௌபா செய்யக்கூடிய அடியான அல்லாஹ் நேசிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடனான இந்த ஒப்பந்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார நாம் ஒவ்வொருத்தரும் பாடமாக்குவோம். ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில ஓதுவோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். அது இந்த கருத்தை விளங்கி ஓதுவோம். அதிகமான துஆக்களை நாம் ஓதுறோம், ஆனா அந்த துஆக்களுடைய ஆழமான கருத்து விளங்காத காரணத்தினால எங்களுடைய ஈமானுடைய அந்த அதிகரிப்புக்கு அந்த துஆ காரணமாக இல்லை. அது ஒரு பாதுகாப்பாக மாறுது, நன்மை நமக்கு கிடைக்குது. ஆனா அந்த உணர்வு, அந்த ஈமானிய உணர்வு, அந்த ஈமானிய ஃபீலிங் அது வரத்துக்கு அந்த கருத்தை நாம் விளங்கணும். அதை விளங்கி ஓதும் போது அந்த உணர்வு அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே இந்த உணர்வு ஓதும் போது எங்களோட ஈமான் புதுப்பிக்கப்படும்.